பொங்கலை முன்னிட்டு வெளிவந்த கேப்டன் மில்லர், இந்தியா சுதந்திரம் வாங்குவதற்கு முன்னாடி ராஜாக்களும் ஜமீன்தார்களுக்கும் அடிமையாக கிடக்கும் மக்கள், ராஜாக்கள் மக்களை கோவிலில் அனுமதிக்காதது, வெள்ளைக்காரங்க மக்களை சுட்டு கொல்வது என கொடுமைகளை அனுபவிக்கும் மக்கள், இந்த கொடுமைகளை எதிர்த்து கேப்டன் மில்லராக உருவெடுத்து மக்களை காப்பாற்றும் கேப்டன் மில்லராக அசத்தும் தனுஷ். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வேலை பார்க்கும் இராணுவ அதிகாரியாக இருக்கும் தனுஷ், மக்களின் கொடுமைகளை கண்டு பிரிட்டிஷ் அராஜகத்தை எதிர்க்கும் சில மக்கள்களை கொண்டு ஒரு போராட்ட குழுவை உருவாக்கி கேப்டன் மில்லராக மாறும் தனுஷ். பிரிட்டிஷ் கேங் உள்ளே இருந்து செய்வதால் யார் என்று தெரியாமல் திணறும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு கட்டத்தில் கிளர்ச்சியாளர்களுக்கு ஆயுதம் பயன்படுத்துவது எப்படி என சொல்லும் கேப்டன் மில்லர் மக்களிடையே பிரபலமடைகிறார். சிறிய குழு பெரிய இயக்கமாக மாறி கிளைமேக்ஸில் பிரிட்டிஷ் படைகளை அழிக்கும். இதில் இறுதியில் கேப்டன் மில்லரும் கொல்லப்படுகிறார். இவ்வாறாக முடிவடையும் கதைக்களம். இந்த படம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றாலும் ஒரு சில கலவையான விமர்சனங்களையும் பெற்றது. இந்த படத்தின் மொத்த வசூல் நிலவரத்தையும் பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கேப்டன் மில்லர் டே 1 பார்த்துருவோம். தமிழில் 8 கோடியே 92 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் ரிலீஸ் ஆகலை. கேரளாவில் 45 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 1 கோடியே 2 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 90 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 5 கோடியே 25 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 16 கோடியே 54 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. உண்மையாலுமே ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் சூப்பர் கலெக்ஷன். அதுவும் ஒரு படத்தோட பெரிய படங்களோட கிளாஸ் ஆகி இந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வர்றது பெரிய விஷயம். டே 2 தமிழில் 6 கோடியே 80 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 45 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 92 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 89 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 2 கோடியே 90 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 11 கோடியே 90 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 3 தமிழில் 5 கோடியே 90 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 90 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 82 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 20 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 1 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 9 கோடியே 82 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 3 டே 1 டே 2 டே 3ன்றப்போ உங்களுக்கு படிப்படியாக அப்படியே குறைஞ்சிருக்கு. ஆனால் டே 3ல் கலெக்ஷன் கொஞ்சம் ஹையில் இருக்கணும். இருந்துச்சுன்னா தான் இந்த படம் இன்னும் கொஞ்சம் பீக்கில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் டே 4ல். டே 4 தமிழில் 6 கோடியே 2 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 37 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 70 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 55 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 2 கோடியே 2 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 9 கோடியே 66 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கரெக்டாக அந்த 10 கோடி ரூபாயை மெயின்டைன் பண்ணி போய்கிட்டே இருக்கு. கேப்டன் மில்லர் டே 5 தமிழில் 7 கோடியே 20 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 70 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 80 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 40 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 1 கோடியே 70 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 10 கோடியே 80 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 5 வரைக்குமே இந்த 10 கோடியை மெயின்டைன் பண்ணியிருக்கு. டே 5 தான் இருக்கிறதுலேயே கலெக்ஷன் ஜாஸ்தி ஃபர்ஸ்ட் டேக்கு அப்புறம். கேப்டன் மில்லர் டே 6 தமிழில் 4 கோடியே 70 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 55 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 45 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 42 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 1 கோடியே 35 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 6 கோடியே 84 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 7 தமிழில் 2 கோடியே 80 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 31 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 39 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 25 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 65 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 4 கோடியே 40 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 8 தமிழில் 1 கோடியே 80 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 30 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 45 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 25 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 40 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 3 கோடியே 20 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 9 தமிழில்
2,45 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 32 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 35 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 18 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 80 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 4,10 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 10 தமிழ்நாட்டில் 1,65 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 38 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 40 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 33 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 60 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 3,36 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 11 தமிழில் 80 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. 10 நாளைக்கு அப்புறமே அப்படியே குறைஞ்சிருச்சு பாருங்கள். 11ஆவது நாள் 80 லட்ச ரூபாய்க்கு வந்துருச்சு தமிழில். கேரளாவில் 20 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 25 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 7 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 20 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 1,52 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 11 எல்லாமே ஃபுல்லாகவே குறைஞ்சிருச்சு. டே 12 தமிழில் 40 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 10 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 10 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 8 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 15 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 83 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 13 தமிழில் 10 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 8 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 3 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 15 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 41 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. 13ஆவது நாளே பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு வைடு டோட்டலுக்கே 41 லட்சம்ன்றது இதுதான். ஆனால் கிளாஸுக்கு நிறைய படங்கள் வந்திருக்கு, அயலான் வந்திருக்கு. இதெல்லாம் வந்திருக்கனால இதாகிருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் நெகட்டிவ் விமர்சனமும் வந்ததுக்கு தான் இது வந்ததுனால தான் இந்த அளவுக்கு கொஞ்சம் வசூலில் ட்ராப் ஆகிருக்கிறதுக்கான காரணம். இப்போ டோட்டல் கலெக்ஷன் பார்த்துடலாம். லைஃப் டைம் டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 50 கோடியே 7 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 50 கோடியே கடந்திருக்கு. கர்நாடகாவில் 6 கோடியே 22 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 5 கோடியே 35 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5 கோடியே 67 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 17 கோடியே 80 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் லேட்டாக தான் ரிலீஸ் ஆச்சு. 1 கோடியே 40 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக 86 கோடியே 51 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. இந்த வசூல் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு இருந்தாலும் படத்தோட பட்ஜெட்டு இதெல்லாம் பார்க்கும்போது படம் ஆவரேஜில் தான் இருக்குது. இருந்தாலும் தமிழில் 50 கோடி கடந்தது பெரிய விஷயந்தான். ஏன்னா கிளாஸ் இல்லாமல் வந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக படம் 100 கோடி ரூபாய்க்கு மேலே வந்திருக்கும். ஒரு லாபகரமான படமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. அது கொஞ்சம் இந்த கிளாஸாக வந்தனால கொஞ்சம் அந்த ஹிட் ரேஞ்சு கொஞ்சம் இதாகிருச்சு. இப்போ இது ஆவரேஜ்னு சொல்ல முடியாது, அபோவ் ஆவரேஜாக இதை நம்ம சொல்லலாம். இந்த நியூஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேன்கவ் சேனலை.